சிறுவன் கடத்தல் வழக்கில் தற்போது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன? சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை தற்பொழுது வெளியாயிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற 44 வயதான பெண் இந்த புகாரை அளித்திருப்பதாகவும், அவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும், மூத்த மகன் தனுஷ் என்பவருக்கும் 18 வயதில் ஒரு இளைய மகன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். மூத்த மகனை தேனி பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணோடு சென்னையில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர் என்றும், இது தொடர்பான தகவல்களை ஏற்கனவே திருவள்ளூர் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் நேரில் சென்று விளக்கமும் கொடுத்திருப்பதாக அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கார். கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவுல 12:50 மணி அளவில் இளைய மகனை வீட்டில் உள்ளே நுழைந்து மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது முகவரி தெரியாத 5 ஆண் நபர்கள் 2 கார்களில் கடத்தி சென்றிருப்பதாக அவர் புகாரில் தெரிவித்திருப்பதாக அந்த எஃப்ஐஆர் காப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக 100 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்ததாகவும், என் மகனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயங்களை ஏற்படுத்தி மீண்டும் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விடியற் காலை 3 மணி அளவில் இறக்கிவிட்டு சென்றிருப்பதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கார். எனது குழந்தையையும் என்னையும் காக்குமாறு அந்த புகாரில் தெரிவித்திருக்கார். அதன் பேர்ல கடத்தல் மற்றும் வீட்டில் அத்துமீறி நுழைதல், பணத்திற்காக ஆட்கடத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் திருவள்ளங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த வழக்கில் தான் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கூடுதல் ஏடிஜிபி ஜெயராமனையும் போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியும் இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணைக்கும் ஆஜராக உள்ளார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.